ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுவாரஸ்யமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, எரிசை எரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய காய்கறி போட்டு ஒரு குழம்பு தானோட வைக்கிற ஒரு குழம்புக்கு பேர் வந்து எரிசை எரி. இது பொங்கல், திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம் இந்த மாரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து நம்ம களி கூடவும், சர்க்கரை பொங்கல் கூடவும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்காக நம்மளோட ரொம்ப வருஷமா நம்மளோட பழக்கவழக்கங்கள்ல பாரம்பரிய சுவையா இது இருக்கு. இது நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம வீட்டு டேஸ்ட்டான ஒரு சமையல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 2 கப்பு வந்து பருப்பு வேக விட்டுருக்கேன். அதாவது 200 கிராம் பருப்பு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நான் குக்கர்ல வேக விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளேயே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கோம். இது ஏன் வந்து கம்மியாக தான் ஊற வச்சுருக்கோம், ஏன்னா தக்காளி ஒரு 2 சேர்க்க போகிறோம், நாட்டு தக்காளி. இந்த குழம்புக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் இதை சுண்ட வச்சு மறுநாள் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எரிசை எரி குழம்புக்கு வந்து நம்ம வந்து கறித்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்மள்ட்ட வந்து இது 2 கத்திரிக்காய், அப்புறம் சௌச்சௌ வந்து ஒரு சின்ன சௌச்சௌ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து இது சிகப்பு பூசணி, மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, அப்புறமா அவரைக்காய், 2 தக்காளி பழம், இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து கேரட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் வந்து கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கப்புறமா பொங்கல் வெறும் ரைஸ் வச்சுருந்தோம்னாலோ, அல்லது இப்போ வெண்பொங்கல் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, அது கூட வந்து நம்ம வந்து இந்த குழம்பு வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு 2 in 1 ரெசிபியாகவும் முடிஞ்சிடும். குழம்பும் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கறி பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி பழம் வச்சுருக்கேன். புளி ரொம்ப ஓவராக போட வேணாம். புளி போட்டோம் அப்படின்னா அந்த தான்லாம் கரித்தான்னு சொல்லுவாங்க, இதுலலாம் புளிப்பு ஏறி இது வந்து புளிச்சு போயிடும். அதனால் கம்மியாக தக்காளி பழம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கரில் வேக போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். வேக போடும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகா அப்படி ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு ஒரு குழம்பு பொடி ஒன்று பண்ணணும். அதை பண்ணி நம்ம வந்து அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த கூட்டு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு தாராளமான பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழங்களையும் பச்சை மிளகாவையும் அதில் நறுக்கி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளி பழங்களை வந்து இதோட கட் பண்ணி சேர்த்தாச்சு. நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். நம்ம காய்கறி நிறையா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால தண்ணி இது முங்குற அளவு விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு வந்து அரைச்சி விட போகிறோம். அதனால் வந்து நம்ம 2 ஸ்பூன் மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுருவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சு. அப்புறமா இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது, நைவேத்தியம் அந்த குழம்பு. அதனால் நம்ம வந்து மற்றபடி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொடி சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அளவு அதிகமாகவும் போயிடக்கூடாது, உரைக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம சாம்பார் மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் வந்து உரைக்கவும் கூடாது, அதிகமாகவும் போயிடக்கூடாது. நான் வந்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தனியா, ஒரு 5-6 மிளகா வத்தல், கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரு 8 மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு தழை வச்சுருக்கேன். ஒரே ஒரு கொத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அது கூட வந்து நம்ம வந்து தேங்காய் நான் வந்து துருகி வச்சுருக்கேன் தேங்காய். இதையும் அது கூட சேர்த்து தேங்காய் ஃபைனலாக போட்டு நல்லா இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காயும் ஃபைனலாக போட்டு செவக்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட பருப்பு நல்லா குழைய வந்துருக்கு பாருங்கள். நல்லா மலர வந்துருக்கு. இதை நல்லா மசித்து எடுத்துக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொன்னிறமாக வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை நம்ம இதுமாரி போட்டுக்கலாம். போட்டுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை நம்ம வறுக்க வறுக்க வாசனை அதிகமாக இருக்கும் குழம்பு. தேங்காய் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா இதுலேயே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எந்த அளவு நல்லா கொதித்து வற்றிருக்கு பாருங்கள். நல்லா காய்கறியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கு, வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை கொட்டிடலாம். சாந்துன்னு சொல்லுவாங்க, மசாலான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எரிச எரி கரித்தான் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு குட்டி பாத்திரத்தில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பொங்கலுக்கு, திருவாதிரை, ஆருத்ரா தரிசனத்துக்கு ரெண்டுத்துக்குமே இந்த குழம்பு பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு குழம்பு இந்த குழம்பு எரிசேரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெண்பொங்கலாக இருக்கட்டும், வெறும் சாதமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது சூப்பராக செட் ஆகிடும். களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இடையில வந்து புளி சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். புளி சேர்த்துட்டேன், இதனால் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. தாளிப்பு பார்த்திங்கன்னாக்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி தாளித்து 2 வெந்தயம் எல்லாம் தாளித்து நீங்கள் கொட்டிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு வெந்தயம் தாளித்து கொட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், திருவாதிரை நல்வாழ்த்துக்கள். ரெண்டுமே சேர்ந்து வருது இந்த வருஷம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று நம்மளோட சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக கொண்டாடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.